சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பத்தி பேசி மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நம்மளும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்து இன்னைக்காவது இந்த விலைவாசி இவ்வளவு உயர்ந்து இருக்குது அது குறித்து ஏதாவது பேசுவாங்களா? அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கு, இளைஞர்கள்லாம் வெட்டி கொள்றாங்க, அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? மின்கட்டணம் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தா இங்க என்ன பண்றாங்கனாக்க, நீ எங்களால தான் ஜெயிச்ச, இந்த கட்சி நீ கூட்டணி கட்சியால தான் ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அரசியல் கட்சிகளுக்குள்ள நீ யாரால ஜெயிச்சு என்ன, யாருக்கு என்ன பயன் வரப்போகுது, இந்த சண்டை போட்டு மக்களுக்கு என்ன பயன் வரப்போகுது? ஒரு நாளைக்கு சட்டமன்றத்தை நடத்துறதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகுது மக்கள் வரிப்பணம். அந்த மக்கள் வரிப்பணத்தை சரியா மக்களுக்காக பயன்படுத்தணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேசும்போது அதை திசை திருப்பும் விதமாக வேற ஏதாவது திமுகவை பத்தி திட்டி பேசி அதை திசை திருப்பி விட்டுறாங்க. இது அதே வெள்ளிக்கிழமை அந்த அரடவுசர் கழிப்பறைத்துறை கண்காணிப்புத்துறை அமைச்சர் அவர் அப்படித்தான் தேவையில்லாம பேசி அன்னைக்கு திமுகவுக்கும் அவங்களுக்கு தகராறு வந்தது. நம்ம இளம் கலைஞர் உதயநிதி அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரோ, மக்கள் பிரச்சனையை பத்தி பேசினாரோ, அது ஹெட்லைன்ஸா வரல. இவரும் அரடவுசர் கழிப்பறை கண்காணிப்புத்துறை அமைச்சரும் எங்கள் இளம் தலைவரும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டாங்க கழிப்பறையை குறித்து அப்படின்ட்டு தான் அன்னைக்கு ஹெட்லைன்ஸா வந்தது. சரி, இன்னைக்காவது மக்கள் பிரச்சனை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றது, அவங்க ஆட்சி காலத்துல, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பட்டியல் இனத்தை சேர்ந்த அமைச்சர் கக்கனை போட்டோம், இன்னும் சபாநாயகரை நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரலாற்றை சொல்லிட்டு இருந்தாரு. அது கூட சரி, வரலாற்றை எந்தெந்த கட்சி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு எழுந்திருச்சு திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு பேசும்போது, எங்களுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள், எங்க தலைவர் பொது தொகுதியில உங்களை நிக்க வச்சு வெற்றி பெற வச்சவரே எங்க தலைவர் தான், அப்படி இருக்கும்போது திமுகவை நீங்க குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது கூட ஓரளவுக்கு ஏதோ ஒரு வரலாற்று தகவல்களை சொல்றாங்க, மக்கள் அறிஞ்சிக்க கூடியது தான் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கிட்டாலும், சம்பந்தமே இல்லாம இந்த வளர்ந்தவன் கள்ளலாட்டரி எழுந்திருச்சு காங்கிரஸ் சார்பா நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஏன் காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாம் வாய் இல்லையா? அவங்களாம் பேச மாட்டாங்களா? எதுக்காக இவர் பேசுறாரு? இவர் எதுக்காக காங்கிரஸ்க்கு வாடகை வாயா பேசிட்டு இருக்கிறாரு? என்ன பேசுறாரு? உங்களால துணிச்சல் இருந்தா ஞாபகம்னா ஆதிக்கம் கொஞ்சம் நஞ்ச வாய் இல்ல இந்த ஆதவர்ஜனாவுக்கு. கள்ள லாட்டரி வித்து சம்பாதிச்சு திருட்டுத்தனமா நீ பணக்காரனா ஆகும்போதே உனக்கு இவ்வளோ திமிரு இருந்தா, இன்னும் நேர்மையா நீலாம் சம்பாதிச்சு வந்தீங்கன்னா இன்னும் உனக்கு எப்படி எவ்வளவு நேர்மையா இருக்கிறவங்க இவ்வளவு வாய்க்கொழுப்பா பேச மாட்டாங்க. திமுகவை பார்த்து நீங்க என்ன எங்களால தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்றீங்க. அவர் சொன்னாரு, நீங்க பட்டியல் இனத்துக்கு எதுவும் செய்யலன்னு சொன்னாரு, அதனால எங்க அமைச்சர் சொன்னாரு நாங்க உங்களை பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு. அதுக்கு இவர் காங்கிரஸ் சார்பா ஏன் அவங்களுக்கு எல்லாம் வாயின்னு நான் பேசுறேன்னு என்னது உடனே கேட்கிறாரு. என்ன ஆகுனா நாங்க தான் ஜெயிக்க வச்சோம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நீ கேள்வி கேட்கும்போது திமுக உறுப்பினர்கள் என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருப்பாங்க, இல்ல ஐஸ் தப்பிக்கிட்டு இருப்பாங்களா? கேள்வி கேட்க தெரியாது. இது மக்களுக்கு தேவையா இந்த பிரச்சனை? யாரால யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு? சரி, 26 கட்சி கூட்டணி வச்சு ஜெயிச்சோம். கூட்டணி இல்லைன்னா 10 சீட்டு கூட வெற்றி பெற முடியாது. இதெல்லாம் யாருக்கு வேணும்? இதனால மக்களுக்கு என்ன தீர்வு வந்தது? என்ன மக்கள் பிரச்சனை என்ன சால்வ் பண்ண முடிஞ்சது? இது தேவையா உனக்கு? கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2% 5% வாக்கு வங்கி கூட இருக்கலாம். நாங்களாம் களத்துல நின்று வேலை செஞ்சவங்க. அவங்க சார்பா மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் கூட அவங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய இடத்துலயே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. எப்படி மாவட்டத்துக்கு 10 பேர் கூட. ஆனா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் இரவு பகல் பாராமல் உழைத்து அந்த ஓட்டு வங்கிய, அந்த ஓட்டு 5%, 2%, 3% வச்சுட்டு இருக்கிற கூட்டணி கட்சி இருக்குல்ல, அந்த ஓட்டை கொண்டுட்டு சேர்க்கணும் இல்ல, அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த கூட்டணி கட்சி கிட்ட ஆள் இருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் தலைவர்களும் உழைச்சாத்தான் இங்க கூட்டத்தை சேர்க்கின்ற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட தான் இருக்கு. இந்த கூட்டணி கட்சிங்களால அது முடியாது. ஓட்டு சேர்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்ல. ஒரு 10 பேர் கூட அவங்களால ஓட்டு கேட்க கூட்டிட்டு போக முடியாது. அப்படி இருந்துகிட்டு அவங்களால அறுவடை பண்ண முடியாத சூழ்நிலையில
நாங்க கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராம உழைத்து அவங்கள வெற்றி பெற வச்சா நீ யாரு கூட்டணி கட்சிக்குள்ள நீ வந்து சிண்டு முடிவு? நீ எங்க கூட நின்று வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி தயவால நீ ஆட்சி அமைச்சுக்கிட்டு நீ என்ன பெரிய லாடு லபக்கு மாதிரி அது கள்ள லாட்டரி வித்து சம்பாதிக்கிறவன். நீ என்ன வாய் பேசிட்டு இருக்க? வெக்கமா இல்லை உனக்குலாம்? உனக்கு அவ்வளோ ரோசம் இருந்ததுன்னா எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவை வாங்காம நீ ஆட்சி அமைக்க வேண்டியது தானே? எதுக்கு எங்க கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆதரவை கேட்ட? நல்லா கேட்டாரு, சுருக்கு சுருக்குன்னு நேரு என்ன கேட்டாரு. இப்ப நான் கேட்ட கேள்விய மானங்கட்ட வெக்கங்கட்ட கள்ள லாட்டரி விற்கிறவன் உனக்கு ரோசம் இருந்தா இனிமே இந்த திசை திருப்புற வேலையை விட்டுருங்க. சட்ட விதிமுறையை ஒன்று கொண்டுட்டு வரணும். சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும்தான் பேசணும். இங்க வந்து இந்த கட்சியால நீ ஜெயிச்ச, இந்த கட்சியால நீ ஜெயிச்ச அப்படிங்கிற வாக்குவாதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி சட்டமன்றத்துல ஒரு விதிமுறையை கொண்டுட்டு வரணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.